ஒரு நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி அமைச்சர்கள் இருப்பாங்க, ஒரு பினாமி நிறுவனம் இருக்கும். அந்த ஒரு நிறுவனம் 70% ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்ல அவங்க சுத்தி ஒரு 10 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் அப்படி கிடையவே கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பினாமி நிறுவனங்கள் கிடையவே கிடையாது. நான் இங்க பண சம்பாதிக்கு வரவே இல்லை. அதனால நீங்க நேற்று வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு குற்றங்கள் சொல்லலாம், நடவடிக்கை எடுக்கலாம், அது மேல எனக்கு பெரிய நம்பிக்கைகள் இல்லை. ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்திருக்கேன். அதனால அரசிலிருந்து பணத்தை எடுத்து நான் வாழணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு டெண்டரும் ஆன்லைன்ல நீங்க மக்கள் பார்வையில, மீடியா பார்வையில ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி போற அளவுக்கு எல்லாமே ஓபன் ஆகணும். ஒரு நிறுவனங்களுக்கு தனியா ஒரு நாம்ஸ் போட்டு அந்த ப்ராஜெக்டை கொடுக்கிறது இல்ல. ஒரு சில நிறுவனங்களுமே அதிகமான ப்ராஜெக்ட், 100 ப்ராஜெக்ட்னா 70% ப்ராஜெக்ட் அந்த நிறுவனம் தான் எடுக்கும். அந்த நிறுவனம் இந்த அமைச்சருடைய உறவினர், இந்த அமைச்சருடைய உறவினர் பின்னாடி, இதெல்லாம் எல்லாருக்கும் மக்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு. இதெல்லாம் பழைய காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. நீங்களும் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப அந்த டிரான்ஸ்பரன்சியான நிர்வாகம் இல்லாம முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி அமைச்சர்கள் இருப்பாங்க, ஒரு பினாமி நிறுவனம் இருக்கும். அந்த ஒரு நிறுவனம் 70% ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்ல அவங்க சுத்தி ஒரு 10 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் அப்படி கிடையவே கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பினாமி நிறுவனங்கள் கிடையவே கிடையாது. என்னை சுத்தி அந்த நிறுவனங்களும் கிடையாது. எனக்கான குறிக்கோள் கிடையாது. நான் இங்க பண சம்பாதிக்கு வரவே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் பங்களா கொடுத்துருக்கு, வீடு கொடுத்துருக்கு, கார் கொடுத்துருக்கு, போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நல்லா இருக்கு. சொந்தமா என்கிட்ட எல்லாம் இருக்கு. அதனால அரசிலிருந்து பணத்தை எடுத்து நான் வாழணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்திருக்கேன். ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் செய்ய முடியுமோ அந்த திட்டங்கள் முதலமைச்சர் என்ன பொறுப்பு கொடுத்துக்காரோ நான் 2 பேர்த்துக்கு தான் பதில் சொல்லுவேன். ஒண்ணு மக்களுக்கு, இன்னொன்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு. இந்த 2 பேர்த்துக்கிட்ட உண்மையா இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன்.